வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. விஜய் பற்றிய செய்திகள் ஓஞ்ச பிறகு மறுபடியும் அங்கே வேகம் எடுக்குது. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரிப்போர்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த தரப்பட்டு மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க, யாரை கவர் பண்ணணும், தமிழகம் முழுக்க இப்போ கட்டமைப்பு பலப்படுத்தக்கூடிய நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய செயல்பாடு என்ன. நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் கட்சி ஒரு 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 ஆளை போடும்போது டக்குன்னு அவங்க விலகிட்டாங்கன்னா பெரிய சிக்கல். அவங்கள போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்தவர் இல்லை விஜய் கட்சியில் நிறையா செலவு பண்ணேன், எங்களுக்கு மரியாதையே இல்லைன்னு யாராவது ஒருத்தர் வெளியில் வந்து பேசினா ஆரம்பமே இப்படிதான்பா அப்படின்றாங்க. அதனால் அந்த கட்டமைப்பை மேம்படுத்தும் போது 1000 விஷயங்கள் யோசிக்கணும். இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியசாமி ஆகட்டும், அதே மாதிரி நேரு அவர்களாகட்டும், இவர்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பணபலம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கக்கூடியவர்களை தேடணும். இதான் இப்போ முதல் பணி. ஆனால் என்னென்னா பெரும்பாலானவங்க அந்த நம்ம சொன்ன பெரும்பாலானவங்க வந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இருக்காரு, நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அந்த அளவுக்கு கடுமையாக எடுத்து வேலை செய்ய மாட்டார். பணம் இல்லை. ஏன்னா பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. என்னதான் ஒரு எழுச்சி இருந்தாலும் இன்றைக்கி பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இருந்தால் பல வேலைகளை பண்ணலாம். இன்னும் குறிப்பாக விஜய்கிட்ட சொல்லப்படுறது திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அலை இல்லை. நம்ம ஏற்கனவே இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். திமுக ஸ்டாலின் திராவிட மாடல் வச்சே வேணவே வேணாம் அப்படின்னு மக்கள் ஓடி போய் ஓட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி இல்லைங்கிறது தான் நம்ம நிலைமை. இப்போ தொடர்ந்து நம்ம திமுக விமர்சிக்கிறோம், விஜய் விமர்சிப்போம், எடப்பாடியை விமர்சிப்போம். தொடர்ந்து நம்ம சொன்னோம் விஜய் அவர்கள் ஏங்க இப்படிலாம் அதானியை பற்றி பேசியிருக்கணும், உலகமே பேசுது, ஏன் இவர் பேசாமல் இருக்கார், அதிமுக அமைதியாக இருக்குது, திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு தடை போடுறது, நீங்கள் சூப்பராக பேசலாம், திமுகவுக்கு டான்ஜெட் கோக்கு எப்படி அதானி பணம் கொடுத்தார், அதாவது மோடி அதானியை நேரடியாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் குரல் கொடுத்துருக்கலாம். அப்போ எடப்பாடி பழனிசாமி அமைதி காக்கும் மாதிரி விஜயும் அமைதி காக்குறாரு. அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல் இருக்குல்ல, பிஜேபின்னா கொஞ்சம் பயந்தாங்க ஆகணும். அது சங்கடம் இருக்குது, நம்ம ஒத்துக்கிறோம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. விஜய் பிஜேபியெல்லாம் இன்றைக்கி எடுத்தாங்கன்னா இன்றைக்கி இருக்க மிருக பலத்துக்கு நிறையா பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் பகிச்சிக்கிட்டு மேலே இருக்க பிஜேபி பகிச்சுனா நசுக்கிடுவாங்க. கட்டமைப்பு வேறு இல்லை. அப்போ என்னென்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக போகணும். இன்றைக்கி அரசியல் எப்படிங்க, தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக எப்படி பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராவது? அதானி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்களா, இன்னும் வாதம் போயிட்டு இருக்குது. ஒரே நேரம் சந்திக்கலைங்க, முடிஞ்சு போச்சு. சந்திச்சாருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் பயம் திமுகவுக்கு? ஆமாங்க, தொழிலதிபருங்க எங்களை சந்திச்சாருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ அது ஒரு பெரிய விஷயமாகவும் திமுக நினைக்குது. இதை விஜய் சரியாக பயன்படுத்தி இருக்கலாம், ஏனோ பயன்படுத்த தவறிவிட்டார். இந்த மருத்துவரை உள்ளே போய் அடித்தாங்க, அப்போ பெருசாக பேசியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு என்ன சங்கடம் நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணாமல் இருக்காங்கும்போது அவங்க தரப்பில் சொல்கிறாங்க, இல்லைங்க கட்டமைப்பெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தலாங்கிற வேலை பார்த்துட்ருக்கோங்கிறாங்க. கட்டமைப்பை மேம்படுத்தி விட்டு இது பண்ணுவார் நினைக்கிறோம். ஏன்னா இப்போ திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணுற மாதிரி விஜயும் பேசி ஆகணும். அப்போ விஜய் அவர்கள் அதானியை பேசியிருந்தால் இன்னும் பெருசு. அதானியை ஒரு மோசடி பேர் வழி, அவர் இத்தனை பேங்கில் ஏமாற்றிட்டாரு பாருங்கள், பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து வெளியில் வராமல் மறைக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் கேட்க மாட்டேது, நான் கேட்குறேன், எனக்கு ஊழலை இப்போ சகிச்சு கொள்ள முடியாதுன்னு பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். விஜய் மட்டும் அதானி மாற்றம் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது யார் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நமக்கு புரியல. ஏன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வரல. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகிடுச்சு. எப்பயுமே அரசியல் அமைதியாகக்கூடாதுங்க, நீங்கள் என்றைக்குமே கால் ஆட்டிட்டு தூங்கணுங்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கணும். அண்ணாமலை நினச்சி பாருங்கள், அவர் இருக்கிறது வீணா போன கட்சி தான், ஆனால் ஏதோ ஒன்று பேசுறது அந்த அளவுக்கு பேசணும். நம்ம சொல்ல ஒரு இஷ்யூ பேஸில் நீங்கள் பேசணுங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாருல, டான்ஜெட் கோக்கு உங்கள் டான்ஜெட் கோலை வாங்கினீங்களா இல்லையா, இந்த மாதிரி புள்ளி விவரங்களை பேசணும். அதை ஏன் அவர்கள் விஜய் அவர்கள் பேசலை, எடப்பாடி பேச மாட்டார்னு நமக்கு தெரியும், ஏன் விஜய் அவர்கள் பேசலை? அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பலம் தான். இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியே எல்லாமே திமுக இருக்குன்னு நம்ம சொல்கிறது இதுதான். அப்போ விஜய்க்கு ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டது என்ன, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் சில பேர்லாம் நோட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் சுழிச்சு போட்டு அனுப்பிட்டாராம். இதெல்லாம் வேணாம், இவங்கெல்லாம் வேணான்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவருக்கு சுழிச்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிப்போர்ட்டில் ஐயா இவருங்களை போட்டிங்கன்னா இவர் ஒரு கம்யூனிட்டிக்கு சார்பாக பார்க்குறாரு இந்த ஊரில், இது வேலைக்கே ஆகாது, போட்டிங்கன்னா பேர் கெட்டு போயிடும். இவர் இல்லை சார், இவர் திமுகவுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர், அவங்களோட சேர்ந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ரொம்ப நல்லவராக இருக்கார், பட் அவர்கிட்ட பணம் இல்லை, இது சரி வராது. ஏன்னா இன்றைக்கி பணம் இல்லாமல் அரசியல் பண்ணவே முடியாது. நீங்கள் தியாகமாக ₹1 கூட செலவு இல்லாமல் எலெக்ஷனில் ஜெயிச்சிட முடியுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில்? அப்போ என்ன பண்ணணும், பெண்கள் ஓட்டு. இப்போ கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு பண்ணுவாங்க, அந்த கட்சியிலேருந்து இவ்வளோ வருது, இந்த கட்சியிலேருந்து சரி இந்த கட்சியோட கூட்டணிக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த கட்சி நம்மளோட எப்படி இருக்கும்.
யோசிப்பாங்கல்ல. இப்போ சொல்கிறப்படுறது என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு நல்லதா, விடுதலை சிறுத்தைகள் நல்லதா? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் நல்லது வரலைன்னா எடப்பாடி வந்து தேர்தல் நிற்காமல் போயிடுவாரா, இல்லை விஜய் நிற்காமல் போயிடுவாரா? அடுத்த ஆப்ஷனுக்கு யோசிக்கணும். அப்போ இது வந்தால் சரியாக இருக்கும். அப்போ ஐயா ராமதாஸ் வந்து எடப்பாடி கிட்ட போவாரா, விஜய் கிட்ட போவாரா? இப்படி பல விஷயங்கள் விஜய் தரப்புல யோசிக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஐயாவும் ராமதாஸும் என்ன விஜய் அப்படி மென்மையாக கையாடுறாரு, ரஜினிகிட்ட இருந்த வேகம் இல்லையே. அப்போ விஜய்க்கு ஆப்ஷன் இல்லையான்னா அரசியலில் வந்து எல்லா நேரத்தையும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதில் மாற்று கருத்து. அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வெற்றிடம் இருக்கான இருக்குது. ஸ்டாலினுக்கு இணையான ஒரு வலிமையான தலைமை இல்லை, உண்டா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து திராவிட மாடல் ஆட்சி நிறைய குறை சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கும் ஸ்டாலின் அந்த கட்டமைப்பு அதிகாரம் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்காங்க. இந்த பக்கம் எதிர்க்கட்சி இல்லைங்கிற நிலைமை. விஜய் நடுவில் வந்தார், பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே அமைதியாயிட்டார். இப்போ அவங்களை கேட்டோன்னே இல்லைங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இன்னொரு பக்கம் இப்போ சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஏற்கனவே சொன்னோம் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அந்த அமைப்பிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்களா அவங்க சமூக சேவகர்கள், இவர்கள்லாம் உள்ளடக்கக்கூடிய பெரிய ஒரு மெகா வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை உடைக்கிற வேலையை உளவுத்துறை பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணும். எந்த ஆளுங்கட்சியும் ஒரு புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா நசுக்க தான் பார்ப்பாங்க. நசுக்கிறது ரைட்டாக தப்பான அரசியலே அதுதான். இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்து விஜயகாந்த் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் இருக்க இல்லையா, இந்த கோவை செல்வராஜ் இறந்து போனார், எனக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு 4 பேரை வந்து ஜெயலலிதா அம்மா காங்கிரஸ்லேருந்தே இழுத்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இங்கே அங்கே இழுப்பாங்க, அங்கே இழுப்பாங்க. ஆளுங்கட்சி வந்து எல்லாம் பண்ணுவாங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடைசி நேரத்தில் முத்துசாமி வெளியில் போனார்ல, கட்சியே கரைஞ்சி போச்சு. நிறைய பேர் திமுகவுக்கு போனாங்களா இல்லையா? அப்போ விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா கட்டமைப்பை மேம்படுத்தணும். கட்டமைப்பில் வரவங்க ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இப்போ எல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முடிவடைந்தால் தான் அடுத்த வேலை. அப்புறம் பெண்கள் வாக்கு, ஏற்கனவே பெண்கள் வாக்கு விஜய்க்கு இருந்தாலும் இன்றைக்கி மகளிர் விடியல் பயணம் என்னென்னமோ பண்ணி திமுக ஜெயலலிதா மாற்றுக்க அந்த மகளிர் வாக்குகள் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து மறுக்கவே முடியாது. பெண்கள் ஓட்டு இன்றைக்கி இருக்குங்க. அது வந்து நீங்கள் வெளியே எங்கே போனாலும் தெரியும். என்னென்னா நீங்கள் திமுக வந்து சாம்சங் பிரச்சனையில் தவறாக கையாண்டிடுச்சு, இல்லை அதானிக்கு வந்து ஸ்டாலினை சந்தித்தார், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து சாம்சங் பிரச்சனை, இந்த பிரச்சனை, இங்கே மரினால நடந்த பிரச்சனை, இப்போ அந்த பையன் வந்து குத்துறது, இதெல்லாம் வலிமையாக எதிர்க்கட்சிகள் கொண்டு போகல. ஒரே நாள் விஜய் ஒரே ஒரு அறிக்கை சட்டமன்றம் கேட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் கேட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. இதை இன்னும் வலுவாக எடுத்து செல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள். அதனால தான் நம்ம சொன்னோம் எதிர்க்கட்சிகள் இருப்பது திமுகவே நல்லதுங்க. ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாதும்பாங்க, வண்டிக்கு கூட ஆகாது, அளவோட போகணும். அப்போ திமுக அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு கடிவாளம் யாராவது ஒருத்தர் போடுவாங்களான்னு நினைக்கிறோம். இதுவரை யாரும் போடவில்லை. எடப்பாடி போடுவார்னு நினைச்சோம். அவர் வேகம் எடுக்கிற மாதிரி தெரியுது. வேகம் எடுக்க வேண்டும்ங்கிறது நம்ம ஆசை. அப்படி இல்லாட்டினா யாராவது ஒருத்தர் வரணும். அது விஜய் இருக்கக்கூடாது, அது கண்டிப்பாக அண்ணாமலை இல்லை. அப்போ விஜயோடைய கட்டமைப்பை அவர் மேம்படுத்திட்டு இருக்காருங்கன்னு சொல்கிறத நம்ம நம்புகிறோம். அப்போ மார்ச் மாதத்திலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடைபயணமா அது எப்படிங்கிறத கூட்டம். இன்னொன்று கிராமங்களை ஒன்றிணைக்கும் ஒரு பெரிய திட்டம் இருக்குதான். ஒவ்வொரு கிராமத்தில் அங்கே போய் மொத்த கிராமங்களையும் கூட்டி வச்சு அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு விஜய் கேட்க போகிறாரு. இது நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணது தான். அந்த புகார் பெட்டியை வச்சு எல்லோரும் புகார் போடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய க்ரௌட் புள்ளிங்க நிறையா இருக்கும். அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். அதனால் இந்த அவர் சொல்லியிருக்கிறது ஜனவரிக்குள்ளேங்கிறாங்க. விசாரித்த வரைக்கும் ஜனவரியில் முடியாதுங்க, பொங்கலுக்கு முடிஞ்சு தான் ஒரு முடிவுக்கு வருங்கிறாங்க. பொங்கலுக்கு பிறகு விஜய் வேகம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக காட்டில் அடைமலை இதுவரை பெய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆதவர்ஜுனா வச்சு பேச வைக்கிறது உங்களுக்கும் எனக்குமே தெரியுமில்லே, சிஎம்க்கு தெரியாமல் இருக்குமா? விடுதலை சிறுத்தைகளை அங்கே இருக்க முக்கியமான ஒரு கூட்டி சொல்லிட்டாராம், பார்த்துக்கோங்க, இருக்கிறதுனா இருங்க, கிளம்புறதுனா கிளம்புங்க, நீங்கள் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லது. உள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆதவர்ஜுனா அடிக்கடி பேசுறது நல்லது இல்லைங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன பிரச்சனைனா, சில பேர் ஆதரவுங்கிறாங்க, சில பேர் திமுகவோடய இருந்து சேஃபுங்கிறாங்க. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்களாம். இன்னும் குறிப்பாக 1.5 வருஷம் இருக்குது ஆட்சியில், இப்போ போய் தேவையில்லாமல் பகச்சிக்க வேணாம். நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ள முடியுது வட தமிழ்நாட்டில். ஒருவேளை விசிகா போய் அங்கே பாமக வந்து பாமகவில் எம்எல்ஏக்கள் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வேணாம் அரசியல் பண்ண முடியுமா? கஷ்டம். பண்ணுவார், கட்சியெல்லாம் ஓஞ்சி போகாது, திருமாவளவன் பண்ணுவார், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதிகாரத்திலிருந்து பண்ணுறது எப்படி, அதிகாரம் இல்லாமல் பண்ணுறது எப்படி? இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன குரல், தேவையில்லாமல் ஆதவர்ஜுனா பேசி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவார் பேர் போலகுதே. தலைவர் வந்து அவர் சொல்கிறத நம்புகிறாரு. ஆனால் தலைவர் சொல்லி தான் அவர் பேசுகிறாருங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா திருமாவளவன் அவ்வளோ குழந்தை இல்லை, அவர் நல்ல விவரமானவர். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், முனைவர் அவருக்கு தெரியாத விஷயங்கள், பிஹெச்டி வேறு வாங்கியிருக்காரு, பயங்கர பக்காவாக பேசக்கூடியவர்.
இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யார் நல்லா பேசக்கூடியவர்கள், நம்ம யார் வந்து சூப்பராக பண்ணுறாரு நினைக்கிறவங்களோ அவங்களுடைய வார்த்தைகள்லாம் தடுமாறுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாகுது. சீமான் ரொம்ப பெருசாக வந்தார். முதல் நாள் தம்பிங்கிறாரு, அடுத்த நாள் அடித்து செத்து போயிடுவாங்கிறாரு. சங்கி என்றால் செருப்பை எடுத்து அடிப்பேன்னாரு, இப்போ சங்கி என்றால் நண்பன் அப்படிங்கிறாரு. ரஜினியுடன் அரசியல் பேசினேங்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? நேற்று மறுபடியும் பேசுகிறாருங்க, நம்ம பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். இவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாரு, எப்படிங்க பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பார்க்கக்கூடியவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நம்ம பார்க்கும்போது ஒன்று நினச்சோம், விஜய் நான் வந்து சீமான் நல்லா வருவார்னு நினச்சோம். இதெல்லாம் பார்த்தா அந்த 8% கூட வர தேர்தல் வாங்க மாட்டார் பொழுது. ஏன்னா அவருடைய ஓரளவுக்கு மீறி நாகரிகமற்ற பேச்செல்லாம் பேசக்கூடாதுங்க, யாராக இருக்கட்டுங்க. அது ரொம்ப தவறு அதெல்லாம் பேசுறது. அது ஏன்னா இப்படி பேசுகிறாருன்னு நமக்கு வருத்தமாகுது பேசும்போது. அது யார் பேசினாலும் தவறு தான். அதுக்கடுத்து திருமாவளவர்கள், நான் திமுக கூட்டணியில் தான் இருக்குன்னு இவர் ஏங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு? இப்போ இவர் என்ன பண்ணணும்? அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யலாம். முடிஞ்சு போச்சு. திமுகவை ஒரு திருளில் வச்சுருக்கணுங்க. இவர் ஐயா ராமதாஸ், கலைஞர் அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ எனக்கு தெரியும் அவங்களுக்கு கலைஞர் எவ்வளோ பெரிய ஞானின்ட்டு. அவர் ஆட்சியில் வங்கம் வச்சுட்டே மார்க் போட்டார். அப்போ மைனாரிட்டி திமுக ஆட்சி. ஜெயலலிதா மைனாரிட்டிங்கிறாங்க. ஆமாம், நான் மைனாரிட்டி தான், சிறுபான்மை மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசு அப்படின்னாரு. அது அவருடைய டேலண்ட். அவருக்கெல்லாம் மார்க்கெல்லாம் போட்டார் ஐயா. இன்னைக்கு ஐயா வந்து திருமாவளவன் ரேஞ்சில் இருந்தால் திமுக அவர் 2 ரன் பண்ணியிருப்பார். ஆனால் திரும்ப வந்து அடிக்கடி நான் இருக்கேன்னு ஏன் இவ்வளோ தூரம் இவர் அடிக்கடி சொல்கிறாருங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமாகுது. அப்போ திமுக தான் இருக்குது. தொடர்ந்து அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள், திமுக தான் ஸ்கோர். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக ரொம்ப ஆதரவாக இருக்காங்க, இல்லை திமுகவே சூப்பருங்கிறாங்க. இப்போ கே பாலகிருஷ்ணன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணி இல்லாமல் யாரும் வர முடியாது, ஒரு வார்த்தை. உடனே செல்வப்பறதுக்கே அதை சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு புகைச்சல் இருந்தாலும் அப்படி இப்படி கட்டி அணைச்சி திமுக கூட்டு போயிடுதுல. ஸ்டாலின் இந்த விஷயத்தில் எனக்கு நமக்கு தெரிஞ்சு அவர் ஸ்டாலினை பொறுத்த தனிப்பட்ட முறையில் அவர் வந்து எல்லாத்தையும் இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்த அதிகாரிகளுடைய அந்த மிஸ்கைடிங்னால கொஞ்சம் சிக்கல் வருது. சாம்சங் பிரச்சனையில் நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கே பாலகிருஷ்ணனோ இல்லை முத்தரசனோ ஒரு ஃபோன் சிஎம்க்கு பண்ணியிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். அப்போ நடுவில் அவங்க 2 பேரையும் சந்திக்க வைக்காதது யார்? கடைசியாக வந்து டிஆர்பி ராஜா சொல்ல போய் பெரிய சிஎம் தலையிட்டு தானே முடிச்சு வச்சாங்க. இதெல்லாம் முளையிலேயே திமுக கிள்ளி எறிய வேண்டும். தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி விஜய் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது முடிஞ்ச உடனே தான் தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள் அது ஒரு பக்கம் சேர்க்கிற வேலை நடந்துட்டு இருக்கான். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய அமைப்பு அந்த பக்கம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்குதான். கட்டமைப்பை அறிவிக்கும் போது பக்காவாக அறிவிக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஒரே விஷயம் தான் நம்மை பொறுத்தவரையில், நல்லா அறிவிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்க்கட்சி இல்லைங்க. திமுகக்கே நல்லதில்லை எதிர்க்கட்சி இல்லாமல் இருக்கிறது. அண்ணாமலை வந்துருவார், பிஜேபி வந்துடும். பிஜேபி வராதுங்கும் போது இவங்க எடப்பாடி அமைதியாயிட்டாரு, விஜய் யாருமே இல்லைன்னா யார் வருவா அப்புறம்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.